ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, ஒரு ப்ளவுஸை வெட்டி அந்த ஒரு ப்ளவுஸை பேட்டர்னாக வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற ப்ளவுஸுமே போட்டு இந்த கஸ்டமருக்கு மொத்தம் எத்தனை ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை வந்து நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக வந்து வெட்ட வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்றதுமே இந்த டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய தான் நமக்குமே வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடியும். இல்லை என்னால் முடியல, இதை நான் வந்து ஒன்று ஒன்றா கட் பண்ணுறதோ இல்லை 2, 3 அந்த மாதிரி போட்டு கட் பண்ணாலுமே வந்து டைமிங் வந்து எப்படி ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது இல்லைங்களா. நம்ம என்ன ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க்கை போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஊதியம் கிடைக்கும். இல்லை நான் வந்து எனக்கு அது மாதிரி வந்து போட்டோம் அப்படின்னாக்கா கட்டிங் வந்து மாறும், அது வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கட்டிங் போடுறோம் அப்படின்னும்போது அந்த கட்டிங்குமே வந்து ப்ராப்பராக கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு கட்டிங் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா ப்ளஸ் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பேட்டர்ன் ப்ளவுஸாக வச்சு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து 3, 4 ப்ளவுஸு இல்லை 7 ப்ளவுஸ் இல்லை 10 ப்ளவுஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னும்போது நம்ம ஒரு 3, 4 ப்ளவுஸாக போட்டு கட் பண்ணி தைச்சோம் அப்படின்னாலுமே நமக்கு டைம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். அந்த டைம்குள்ளாரே நம்ம வந்து அந்த ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறது கூட வந்து ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்மார்ட்டாக போடுறது வச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் அதுக்குள்ளார நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம எடுத்து ஃபஸ்ட் அடி வைக்கிறது மூலியமாக தான் கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியும் இல்லையா. இன்றைக்கி வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளால் வந்து ஒரு ஊதியத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அது வந்து ரொம்பவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் கடை வச்சுருக்கேன் சிஸ்டர், நானுமே வந்து ஸ்மார்ட்டாக ஏதாவது பண்ணணும் தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து டைமிங் வந்து செட் ஆக மாட்டுது, ஒரு ப்ளவுஸ்க்கு இவ்வளோ டைம் ஆகிடுது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையுமே வரதான் செய்யுது. அதை நம்ம தான் யோசிக்கணும். நம்ம டைலராக இருக்கிறோம், நம்ம தாங்க யோசிக்கணும். நமக்கான டைமிங் எப்போ இருக்குது, அந்த டைமிங்கில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம தான் அந்த டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டைமுக்கு இந்த வேலை பார்க்கணும், இந்த டைமுக்கு இந்த வேலை பார்க்கணும். இந்த டைமில் வந்து கஸ்டமர் வந்து கம்மியாக வருவாங்க, மதிய டைமில் பாருங்கள் கஸ்டமரே வரமாட்டாங்க. அந்த டைம்லாம் நீங்கள் வந்து உட்காந்து சரசரன்னு தைக்க ஆரம்பிக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து லைனிங்லாம் வாங்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில்னாக்கா நைட்டு வாங்கி வச்சுட்டு கூட காலையிலே வந்த உடனே ஒரு 1/2 hour எடுத்துக்கோங்க. ஒட்டுக்கா உட்காந்து ஒரு கஸ்டமர் ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு லைனிங் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து அப்படியே காப்பி பண்ணி பேட்டர்ன் ஒர்க்காக போட்டு எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போலையுமே வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து கண்கூட பார்க்கணும். இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு கதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னாக்கா ஒரு நம்மளுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. டிசைன் ப்ளவுஸை நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்போது அதை நான் தைச்சி கொடுத்தேன். சாதா ப்ளவுஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீட்டாண்டே ஒரு அக்கா தைக்கிறாங்க, அவங்கக்கிட்ட வந்து நான் கொடுத்துப்பேன், நீங்கள் எவ்வளோப்பா வாங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து 120 ரூபா வாங்குறேங்க சாதா ப்ளவுஸ்க்கு, லைனிங்க்கு 250 ரூபா வாங்குறேன், ஓவர்லாக் கூட சேர்த்து 250 ரூபா வாங்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த அக்கா வந்து நல்லா சூப்பராக தான் தைப்பாங்க, ஆனால் வந்து சாதா ப்ளவுஸ்க்கு 80 ரூபா தான் வாங்குவாங்க, நான் சாதா ப்ளவுஸ் அங்கேயே தைச்சிக்கிறேன் அப்படின்னாங்க. சரி, ஓகே, அவங்களோட விருப்பம், அதனால் நான் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. நான் ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போது வீட்டில் வந்து தைச்சாலும் நம்ம உழைப்ப தான் போடுறோம். நான் அதே வந்து நான் போட்ட ஷார்ட்ஸில் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ போட்டிருந்தேன். 80 ரூபா வாங்குறீங்களா, எப்படி சிஸ்டர் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தேன், யூடியூப்லேயும் போட்டிருந்தேன். அப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு பிரதர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. என்னென்னா, அவங்களுக்கு தேவையான ஊதியத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க, நீங்கள் வந்து பெரிய மிஷின் வாங்கியிருக்கிறீங்க, கரண்ட் பில் காட்டுறீங்க, அதனால் நீங்கள் அதை கேட்குறீங்க. அவங்க வந்து சின்ன மிஷின் வச்சுருக்குறாங்க, அவங்களுக்கு அது போதுன்றதுனால அவங்க அதை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பிரதர் வந்து சொல்லியிருந்தார். கரெக்டு தான் பிரதர், இல்லைன்னு சொல்லலை. எல்லாருமே அதே வேலையை தான் செய்கிறோம். நம்ம வந்து காலால் மேரித்து தைச்சாலும் அந்த வேலையை தான் செய்கிறோம். இல்லை கரண்ட்டில் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு சரன்னு வச்சு அடித்து தச்சு தள்ளனாலுமே அதே வேலையை தான் செய்கிறோம். நம்ம செய்கிற வேலையை தான் அவங்களும் செய்கிறாங்க. அவங்களுக்கு அது போதுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? டைலராக இருக்கிறவங்க நீங்களுமே ஒரு பக்கா சுயநலக்காரங்களாக தானே பேசுகிறீங்க.
நம்ம தான் நம்மளுக்குள்ளார நம்ம தான் போராடணும். நம்ம போராடி தான் நமக்கு இந்த ஊதியம் கிடைக்கிது. அப்போ நம்மளை சார்ந்தவங்களுக்கு அந்த ஊதியம் கிடைக்கலன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் அதை நீங்கள் கம்மியாக வாங்குறீங்க? அப்படி தான் நான் கேட்குறேனே தவிர்த்து மற்றபடி வந்து நீங்கள் ஏன் அப்படி ரொம்ப கம்மியாக வாங்குறீங்க, உங்களால் தான் எங்களுக்கு கஸ்டமரே வரமாட்றாங்க அப்படி நான் கேட்க கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து 120 ரூபா வாங்குறேன் அப்படின்னா வீட்டிலேருந்து தைக்கிறவங்க சாலிடாக ஒரு 100 ரூபாயாவது வாங்கலாம்ல. ரொம்ப கம்மியான விலையில் வாங்கணும் அப்படின்னா அது நமக்கு என்ன கட்டுப்படி ஆகும்? அதை வந்து நானும் உங்ககிட்ட வந்து கன்வே பண்ண நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நூல் விலை ஏறி போச்சு, கொக்கி விலை ஏறி போச்சு, ஓவர்லாக் நூல் விலை ஏறி போச்சு, எல்லாமே ஏறிடுச்சு சிஸ்டர். இன்றைக்கி அவ்வளோ தூரம் நம்ம போராடி தான் ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன தான் நமக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து துணிக்கடையில் கிடைச்சாலுமே ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக அதில் வந்து கிடைக்க மாட்டுதுன்னு நமக்கு வேலை வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளாலையுமே வந்து கை நிறைய சம்பாதிக்க முடியுன்றதை நம்ம தான் நினைக்கணும். கஸ்டமர் பிக்கப் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓய்வுன்றதே இருக்காது. அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து கஸ்டமரே எனக்கு வரல, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன வேலை வருது அப்படின்னா அதையுமே வேண்டான்னு சொல்லாதீங்க. ஓரடிக்கிறது, நைட்டி ஓரடிக்கிறது, பாவாடை ஓரடிக்கிறது, புடவை ஓரடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வருதுன்னா கண்டிப்பாக வாங்கி நீங்கள் அதை பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது மூலிமா வந்து அவங்க வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கம்மி காசு வாங்குங்க. ஆரம்ப ஸ்டேஜில் தான் இதை கூட நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணணும். அப்போ மட்டும் கம்மி காசு வாங்குங்க. இப்போ நான் வந்து கடையில் வந்து 30 ரூபா வாங்குகிறேன், நீங்கள் வந்து 20 ரூபா வாங்குங்க. ஒன் சைடுக்கு 10 ரூபா 20 ரூபா வாங்குங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான். நீங்கள் இதுவே வாங்குங்க நான் சொல்லவே கிடையாது. நமக்கு கஸ்டமர் பிக்கப் பண்ணுற வரைக்கும் ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு வருஷமோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கஸ்டமர் பிக்கப் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி நூல் விலை ஏறிடுச்சு, இல்லை கொக்கி விலை ஏறி போச்சு, எங்களுக்கு உட்காந்து நாங்கள் உழைப்ப போடுறோம், எங்களுக்கு ஒன்றும் நிற்கலை, எனக்கு இதான் கூலி வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதே போல் ஒரு சில கஸ்டமர்லாம் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்குமே வந்து நான் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது நான் அந்த ஷார்ட்ஸுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 200 சில்லற கமெண்ட் வந்து வந்திருந்தது. அதில் நான் அதிகமாக படித்ததே பார்க்க போனாக்கா 80 ரூபா தான் சிஸ்டர் வாங்குகிறேன், அதை தவிர்த்து நான் மேலே எதனா கேட்டேன்னா துணி தைக்க கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்றாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த யோசனை மட்டும் வைக்காதீங்க. நம்மளுடைய வேலை வந்து ஃபினிஷிங்காக இருந்தது அப்படின்னா அவங்க எங்கே முட்டிக்கிட்டி வந்தாலுமே அவங்க திரும்ப நம்மக்கிட்ட தான் வரணும். அதுக்கோசம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த அடிமாட்டு வேலைக்கு வந்து நீங்கள் தைச்சி தராதிங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வேலை பிடிச்சி போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சந்துக்குள்ளார உக்காந்துக்கிட்டு நீங்கள் வீட்டில் வந்து தைக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களை தேடி வருவாங்க. அதனால் வந்து என்கிட்ட வந்து கஸ்டமர் வரமாட்டாங்க, அதனால தான் பயமாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம வந்து கரெக்டாக போயிட்டுருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை தேடி வருவாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா நான் வந்து வீட்டில் உட்காந்து தைக்கும்போது என்னை எவ்வளோ பேர் கேட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டியே உனக்கு என்னப்பா வேலை இருந்துச்சான்னு. கண்டிப்பாக வேலை இருந்துச்சு. எனி டைம் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு முடியலன்னு நான் என்னைக்குன்னா ரெஸ்ட் எடுத்துட்டா தான். இல்லை அப்படின்னாக்கா எனக்கு வேலை ரெகுலராக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சண்டேவாக இருந்தாலும் நான் தைப்பேன், நைட்டு 10 மணியாக இருந்தாலும் உட்காந்து தைப்பேன். நம்ம இஷ்டம் தானே, எப்போ வேணாலும் உட்காந்து தைக்கலாம். என்னை தூங்குற நேரத்தை தவிர்த்து நான் வீட்டில் இருக்கும்போது தைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த டைமை வீணாக்கக்கூடாது. இந்த டைமில் ஒரு உட்காந்து தைச்சோம் அப்படின்னா ஒரு 1 ஹவரில் ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கலாமே, அது ஒரு 200 300 சம்பாதிக்கலாமே, இந்த மைண்ட் செட்டு தான் எனக்கு இருக்குமே தவிர நான் உட்காந்துட்டு ஹாயாக இருக்கணும்னு எனக்கு தோணவே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பண நெருக்கடி எவ்வளோ முக்கியன்றது நமக்கு தெரியுது. ஒருத்தர் வருமானம் நம்ம குடும்பத்துக்கு பத்தலை, அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு வருமானமும் நமக்கு வேணும். நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும், நம்ம ஒர்க்கையும் பார்க்கணும், நம்மளும் ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கணும், நம்மளும் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதையும் யோசிக்கணும். அதனால் வந்து நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கும் நினைக்காதீங்க. முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் முதல் அடி எடுத்து வைங்க. கண்டிப்பாக உங்களாலே முடியும். நம்ம வீடியோ பார்க்குற நிறைய சிஸ்டர் இல்லை பிரதர் யாராச்சும் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, அவங்க வந்து எனக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ போடணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எப்படி போடுறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தயக்கத்தை ஃபஸ்ட்டு உடைங்க. அந்த தயக்கத்தை உடைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து உங்களால் வந்து யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் கொடுக்க முடியும். இன்றைக்கி என்னாலே முடியுதுங்க. 8ஆம் கிளாஸ் பாதியில் போனவ தான், பாதியிலே நின்றுட்டவ தான், டிஸ்கனெக்ஷன் தான். என்னாலே இன்றைக்கி முடியுதுன்னும் போது ஏன் உங்களால் முடியாது? கண்டிப்பாக முடியும். நீங்கள் வந்து துணிச்சலாக வந்து எடுத்து முதலடி வைங்க. மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை வேணும்னா கூட நீ என்னை கேளுங்க. நான் 1க்கு 2 பேர் எனக்கு மானிட்டேஷன் பண்ணுறவங்க யூடியூப்பில் வந்து தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்க நம்பரை கூட நான் உங்களுக்கு சொல்லி விட்றேன். இல்லைனா அவங்ககிட்ட கூட உங்கள் நம்பரை அவங்ககிட்ட கொடுத்துட்டா கூட அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட பண்ணிக்குவாங்க. சேனலை நீங்கள் ஆரம்பிங்க.
ஒன்றுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. மானிட்டேஷன் அதாவது பேமெண்ட் வாங்கிக்கிட்டு தான் மானிட்டேஷன் பண்ணி தருவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் ஒரு வாட்டி தானேங்க. அதுக்கப்புறம் நம்ம மந்த்லி நம்ம வீடியோ போடுறதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம தான் எடுக்க போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த தயக்கம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த தயக்கத்தை ஃபஸ்ட்டு உடச்சி எடையை போடுங்க. நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மாதம் ஒரு 20,000 30,000 வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு இன்றைக்கி வந்து படித்தவங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க, இல்லை படிக்காதவங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க, படித்தவங்க ஏன் நான் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும், டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் யார் ஒன்றாலும் செய்யலாம். புரியுதுங்களா? படித்தவங்க தான் படிக்காதவங்க தான் கிடையாது. நம்ம கஸ்டமர் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த வேலையை வந்து செஞ்சாலே போதும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா பேட்டர்ன் ஒர்க்கு நிறையா வருது. இப்போ ஸ்கேலப் மாடல் ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதுவுமே வருது. அது ஸ்கேலப் மாடல்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 700 800 தான், அப்படி தான் இருக்குது. நெக் மட்டும் இல்லை ஸ்லீவுக்கு இப்போ ஸ்கேலப் வேணும், இல்லை ஃப்ரண்ட்டில் மட்டும் ஸ்கேலப் வேணும், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஸ்கேலப்லேயே நிறைய டிசைன் வந்துருச்சு. இப்போ ஸ்கேலப்லாம் வந்து நியூ இதுன்றதுனால அதுக்கெல்லாம் நம்ம வந்து நிறையா வந்து தேடணும். தேடி பார்த்து எப்படி தைக்கணும், ஒரு 4-5 பேர் வீடியோவை பார்க்கணும். அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு நுணுக்கங்கள் கற்றுக்கலாம். அதுலேருந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு லைனிங் ப்ளவுஸ், ஒரு சாதா ப்ளவுஸ் யார் வேணாலும் தைச்சிட முடியும். ஆனால் பேட்டர்ன் ப்ளவுஸுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதையுமே வந்து ஈஸியாக கற்றுக்கோங்க. அதுவும் அதிகமாக வரும். இப்போ தீபாவளி வரப்போகுது. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளார நம்ம எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணி கிட்ட எடுத்துன்னு வந்து வைக்கணும். அப்போ ஏன்னா இப்போ ரெகுலராக வர வேலை ஒரு பக்கம் தனியாக இருக்குது அப்படின்னா, தீபாவளிக்கு வர ஒர்க்கு வந்து ஹெவியாக இருக்கும். அது டைலராக இருக்கிற எல்லாருக்குமே வந்து புரியும் இல்லையா? அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இருக்கிற வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்க முடியுன்றதை பார்த்துக்கிட்டு நான் பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க தான் ட்ரை பண்ணுறேன். அதுபோல் நீங்களும் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா பெண்டிங் ஒர்க்லாம் முடித்து வச்சுருங்க. ஏன்னா திடீர்னு வந்து அந்த கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, எனக்கு வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தால அந்த ப்ளவுஸை கொடுங்க, நான் அதை கூட தீபாவளிக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க. அதனால் வந்து அந்த டைமில் போயிட்டு நம்ம அந்த ப்ளவுஸ் எடுத்து தைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதை முடித்து வைங்க. புது துணி வந்தது அப்படின்னா அதையுமே தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா 2 வருமானமும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் யோசிக்காத, நமக்கு கிடைக்கிற டைமை வந்து வீணடிக்காமல் அதை நம்ம எப்படி வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து அதை யோசித்து செய்யுங்க. இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எதனா உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் வந்து 34லேருந்து 40 இன்ச்சுக்குள்ளார 80 சென்டிமீட்டர் துணி கொடுத்து தைக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்லாம் நிறைய பேர் வராங்க சிஸ்டர், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய பேர் வராங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.